அப்போ நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்காக புறப்பட, தேவனுக்காக செயல்பட, தேவனுக்காக நிற்க, தேவனுக்காக கிரியை செய்ய, தேவனுக்காக பலன் கொள்ள எப்பொழுது தீர்மானம் எடுப்போமோ, எப்பொழுது கர்த்தருக்காக ஓட பயணிப்போமோ, அப்பொழுதே நமக்கு எதிராக பிசாசானவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். தேவனுக்கு சத்துருவாயிருந்த பிசாசு நமக்கும் உங்களுக்கும், விசுவாசிக்கிற உங்களுக்கும் விசுவாசிக்கிற எனக்கும் எதிராக அவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்படி இருக்கும்போ எந்த பலமான மனிதனையும் எடுத்து கொண்டு வந்து தேவனுடைய பிள்ளைகளை சிதைக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை அழிக்கும்படி, தேவனுடைய பிள்ளைகளை குற்றீராக்கும்படிக்கு அவன் எந்த பலமான மனிதனையும் பயன்படுத்துகின்றான். அல்லேலூயா. அப்படிதான் இஸ்ரவேல் ஜனங்கள் பலகீனப்பட்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தோத்திரம் தள்ளாடி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்களோ ஸ்தோத்திரம் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களை ரட்சிப்பவர் யார் வருவா என்று சொல்லி நின்ற இடத்துல ஸ்தோத்திரம் இருந்த பெரிய பர்வதம் சிசரா.